ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். செலியனும் ஜெனியும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ செலியன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து செலியன்கிட்ட பேசுகிறாங்க. ஆஃபீஸ் பற்றி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா போகிறப்ப செலியனை பார்த்து ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் ஜெனி கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் செலியன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் ஜெனி கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. பாக்கியாவும் அவங்க மாமாவும் வாக்கிங் வராங்க. அப்போ வந்து கோபியும் வராரு. அவங்க அப்பா கேட்குறாரு, ஈஸ்வரி நல்லா இருக்காளா, எங்கே அவள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் அம்மா நல்லா இருக்காங்க, இன்றைக்கி வரல, நாளைக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக அவங்க அப்பா போயிடுறாரு. அப்போ வந்து பாக்கியா கிட்டே சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில். அம்மாவுக்கும் ராதிகாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது, எங்கள் மாமியாருக்கும் அம்மாவுக்கும் கூட சண்டை வருது, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை, சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா அப்படியே அதெல்லாம் பாவமாக கேட்டுட்ருக்காங்க. நீ வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிரு, நீ கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனசு நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்படி நான் அவங்கள வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பாக்கியாட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பாக்கியா என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, உங்கள் வீட்டில் பிரச்சனை வருதுன்றதுக்காக நான் வந்து அத்தையை கூட்டிகிட்டு போக முடியாது, எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோபி ஏன்டா இவள்கிட்ட ஹெல்ப் கேட்டோன்ற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.